ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்த டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு டிப்ஸ் தான், அதுவும் ஒரே ஒரு மாதம் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, உடனே கன்சீவ் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி அவங்க ஃபாலோ பண்ண டிப்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய டிப்ஸ் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி இன்னும் நிறைய டிப்ஸ் அண்டு நிறைய யோகா அண்ட் ஃபர்டிலிட்டி ட்ரிக்ஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஃபர்டிலிட்டி டயட், அப்புறம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ், உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ்னு நிறைய விஷயங்களை நீங்கள் இன்னுமே வந்து பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ஒரு கோச் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நம்ம மே மந்த்துக்கான 2 months ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃபாகவே கொடுத்துருவோம் அண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் A to Z கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். என்ன மாதிரியான ட்ரிங்க் எடுக்கணும், என்ன டயட் எடுக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு பண்ணலாம், எல்லாமே வந்து கிளியராக இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களோட இன்னர் பாடி ஹீலிங்கை சரி பண்ணி உங்களோட பேசிக்கான ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே இந்த மாதத்துக்கான ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ வாண்ட் டு ஹக் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனலை வந்து அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்க ஆரம்பித்து ஒரே மாதத்துலேயே வந்து அவங்க கன்சீவும் ஆகியிருக்காங்க. அதாவது கரெக்டாக 4th வீக்லேயே கன்சீவ் ஆகிட்டாங்களாம். லாஸ்ட் இயர் அக்டோபர் 31 வந்து அவங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு. பட் மந்த்லி வந்து அவங்களுக்கு ஆன் டைமில் பீரியட் வந்தாலும் அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்திருக்காங்க. அவங்களால கன்சீவ் ஆகவே முடியாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கு. ஈவன் வந்து அவங்களோட பீரியட்ஸ் வந்து ரெகுலராகவே இருந்தும் அவங்களோட கன்சீவ் ஆகவே முடியலை. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஓவுலேஷன் சைக்கிள்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துருக்காங்க, அப்போ கூட கன்சீவ் ஆகவே முடியலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் ஐ ஃபாலோ யர் சீட் சைக்கிள் ஃபார் 30 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 30 நாள் மட்டும் அந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ண அந்த மந்த்தே அவங்க வந்து கன்சீவ் ஆகியிருக்காங்க. ஸோ தென் பிளஸ் மீ அண்ட் கீப் ராக்கிங் சிஸ்ஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே சீட் சைக்கிளிங் வந்து அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த சீட் சைக்கிளிங் வந்து ஆஸ் அ PCOS நியூட்ரிஷனிஸ்ட்டாக நாங்கள் எங்களோட கிளைண்ட்ஸ், அதாவது PCOS ப்ராப்ளம் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த PCOS இந்த சீட் சைக்கிளிங்கை வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இது வந்து அந்த PCOS பேஷண்ட்ஸுக்கு அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ப்ளஸ் வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே, ஹெல்தி ஃபேட்ஸ் வந்து பாடியில் சேர்கிறதுக்கு, ஒமேகா 3 அதிகமாகிறதுக்கு, விட்டமின் E அதிகமாகிறதுக்கு, எக்ஸ்ட்ரா ஹார்மோன்ஸ் வந்து டீடாக்ஸ் ஆகி வெளியில் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே இது சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் இருந்தாலும் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சொல்லப்போனால் PCOS இருக்கிறவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து பீரியட்ஸே வராது. ஸோ அவங்க சைக்கிளிங் ஃபாலோ பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டம். பட் ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணால் ஏன் உடனே கன்சீவ் ஆக முடியுது அப்படின்னா, அவங்களுக்கு பீரியட் ரெகுலராக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனாலும் கன்சீவ் ஆக முடியலன்னா அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, லோ கிரேடு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சமாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கலாம், லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீட் சைக்கிளிங் ஃபாலோ பண்ணும்போது சரியாகி ரொம்ப சீக்கிரமே அவங்களால கன்சீவ் ஆக முடியுது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா இந்த சீட் சைக்கிளிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஸ் அ டயட்டீஷியன் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட்டாக இந்த சீட் சைக்கிளிங்கை நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த சீட் சைக்கிளிங் எடுக்கலாமா, சில பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் எடுக்கலான்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு. பட் கண்டிப்பாக இந்த சீட் சைக்கிளிங் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஆஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட்டாக நான் எல்லாருக்குமே இது சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த சீட் சைக்கிளிங்கை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருக்குது, 30 நாளுக்கு ஒரு முறை உங்களுக்கு பீரியட் ஆகுது அப்படின்னா, நீங்கள் பீரியட்ஸான ஃபஸ்ட்டு டேலேருந்து 15வது நாள் வரைக்கும் பூசணி விதையும் ஆளி விதையும், அதாவது பம்ப்கின் சீட்ஸ் அண்ட் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரெண்டுமே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து டெய்லி எடுக்கணும். அதுக்கப்புறம் 15வது நாளுக்கு அப்புறம் 16வது நாள்லேருந்து நெக்ஸ்ட் பீரியட் டேட் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சூரியகாந்தி விதையும் எள்ளும் எடுத்துக்கணும். அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் அண்டு சிசமி சீட்ஸ், இது ஒயிட்டும் எடுத்துக்கலாம், கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவலேஷனுக்கு பிறகு பீரியட்ஸ் டைமில் எள்ளு எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. பட் அது ஒரு தவறான ஒரு அசம்ஷன். அதாவது எள்ளு எடுத்துட்டா பீரியட்ஸ் ஆகிடும், கன்சீவ் ஆக முடியாதுங்கிறது கிடையாது. நீங்கள் இந்த சைக்கிளிங் படி கரெக்டாக எடுத்தால் தான் உங்களோட ஹார்மோன் சரியாக வேலை செஞ்சு உங்களால் கன்சீவ் ஆகவே முடியும். ஸோ இந்த சீட் சைக்கிளிங்கை கண்டிப்பாக ஒருத்தரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ரெகுலராக இல்லை அப்படின்னும் போது, இர்ரெகுலராக இருக்கும்போது இதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை, அதாவது அந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது நியூ மூன் டே டு ஃபுல் மூன் டே அப்படின்னு ஃபாலோ பண்ணலாம். அதாவது நியூ மூன் டேனா அமாவாசை, அன்னையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் பம்கின் சீட்ஸும் ஃப்ளாக் சீட்ஸும் எடுக்கலாம். தென் ஃபுல் மூன் டே, அதாவது பௌர்ணமியிலேருந்து நெக்ஸ்ட் நியூ மூன் டே அமாவாசை வரைக்கும் நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸும் சிசமி சீட்ஸும் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த சீட் சைக்கிளிங் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.